ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைம் ரொட்டீன் விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய இரவு நேரத்து வேலைகளை நான் இவ்வளோ குயிக்காக முடிக்கிறேன், என்ன மாதிரியான ரெசிபி செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மற்ற நாட்களை விட நோன்பு நாட்களில் நமக்கு வேலைகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இஃப்தார் வேலை முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா நமக்கு டின்னர் ஒர்க் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட நைட் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, அது என்ன ரெசிபி அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்போ டின்னர் ரெடி பண்ணுறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து ஸோ அதை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள் போட்டு நான் 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்துலேயே வேக வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா அது கூட கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி பிசைங்க. நான் இதில் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்தது கிளிப்பிங் இதில் மிஸ் ஆகிருக்கு. நான் சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா நிறைய தான் பிசைஞ்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சஹருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு தேவையான குவான்டிட்டி மட்டும் நான் இதில் பிரித்து எடுத்துக்க போகிறேன். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மேட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சப்பாத்தி போடுறதுக்கும் சரி, நம்மளோட கவுண்டர் டாப் ரொம்ப அப்படியே மெஸ்ஸி ஆகாமல் ரொம்ப அப்படியே கசகசன்னு ஆகாமல் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மேட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ரொம்ப மாவெல்லாம் அங்கங்கே பட்டு மெஸ்ஸி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மேட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக என் கையில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவோட மேல் சைடு கீழ் சைடு எல்லாமே தடவி அப்படியே இந்த மாவு இந்த கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே அப்படியே வச்சுட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கிடலாம். மறுநாள் வேணால் எடுத்துக்கலாம், இல்லை சகருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இது ஒரு டிப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக கிளாஸ் கண்டெய்னரில் வைங்க. நான் அதில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணுறேன். எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எப்படி வைக்கிறோமோ மாவு அதே மாதிரியே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஒரு சைடு நான் வழட்ட ஆரம்பிக்கிறேன். உடனே பார்த்திங்கன்னா சிம்னியுமே நம்ம ஆன் பண்ணிடலாம். இந்த மேட்டில் வளர்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மேட் நான் அமேசானில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னாக்கா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நம்ம வளர்த்திட்டு பார்த்திங்கன்னா மேட்டோட சைடில் நமக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துலேயே நம்ம இந்த சப்பாத்தியை வச்சுக்கலாம். நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சதுனால எவ்வளோ அழகாக நமக்கு சப்பாத்தி வழுத்து வருது பாருங்கள். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா சப்பாத்தியுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு சைடு விசில் விட்டு கேஸ் எல்லாமே அடங்கி இப்போ நம்ம உருளைக்கிழங்குமே ரெடி ஆகிருக்கு. இதை தோல் உரிச்சிட்டு நான் எடுத்து வந்துடுறேன். தோல் உரிக்கிறதுக்கு எனக்கு குட்டி பையன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்.
சிமினியை பற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சிமினி வந்து ஆனில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எப்படி புகை வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேல் நோக்கி போகுது பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் பரவாமல். சிமினி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து புகை வந்து எங்கேயுமே போகாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேல் நோக்கி சிமினி வந்து அந்த புகையை வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணோம். ஸோ இழுத்து வந்து வெளில தள்ளும். இத்தனைக்கும் நான் வந்து 1 ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக வந்து புகை மேல் நோக்கி போகுது பாருங்கள். அது நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. ஆனால் இந்த இடம் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி மாவு வந்து எக்ஸ்ட்ரா மாவு நம்ம வந்து இந்த மாதிரி பரட்டுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாவு வந்து ஏதாவது ஒரு பாக்ஸில், இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் வந்து இல்லை ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி இருக்கிற மாவு அப்படியே நம்ம லிட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம எடுக்கணும் கொட்டணுன்ட்டு தேவையில்லை. அதே மாதிரி இந்த மேட்டுமே அப்படியே நம்ம வந்து ஒரு அலசி ட்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டாக வந்து நம்ம இந்த மேட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். சப்பாத்தி கட்டை கூட பார்த்திங்கன்னா நம்ம வெல்ட்டும் போது அங்கங்கே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து இங்கே தோல் உரிச்சு ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு அப்படியே நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு கடாயோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பேனோ வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நம்ம கடலை எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் அதில் வந்து நான் வந்து ஒரு பச்சை மிளகா, நல்லா காரமான பச்சை மிளகாங்கிறதுனால ஒன்று வந்து நல்லா இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நமக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை இந்த குருமா பண்ணுறதுக்கு. ஸோ இது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நம்ம வந்து கிளறி விட்டு எல்லா இடமும் அந்த காரம் மசாலா எல்லாம் படுற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும், ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ட்டு எந்த தேவையுமே இல்லை. நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அது கூட வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து இந்த குருமாவை நல்லா ஹைலைட் ஆக்கக்கூடிய கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி அதையுமே இதில் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம வந்து சடனாக வந்து ஒரு கொதி விட்டோன்னே இந்த குருமாவை வந்து இறக்கிட வேண்டியதான். கொஞ்சம் நேரத்தில் வந்து இவ்வளோ ஈஸியான பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி ஒரு சைடு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த குருமா செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி எடுக்கணும், எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே எம்மியான ஹெல்த்தியான இந்த குருமாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாட் பேக் எதுலேயுமே போடல, அப்படி தான் பிளேட்டில் வச்சுருந்தேன். ஆறி போனாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் ஊற்றி பிசைஞ்சது தான். ஸோ நீங்களும் வந்துட்டு பால் ஊற்றி பிசைங்க. இதே மாதிரி எவ்வளோ நேரம் ஆறினாலும் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாத சாஃப்டான சப்பாத்தி வந்து கிடைக்கும். நம்ம குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நீட் பண்ணுற வேலை. ஸோ இது வந்து பாக்ஸ்லேயே இந்த மாவு இருக்குது அப்படிங்கிறனால அதை நான் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து பாத்திரம் வந்து எனக்கு வந்து நைட்டு சேரவே இல்லை. ஏன்னா வந்து நைட்டு உள்ள பாத்திரங்கள் மட்டும்தான், இப்போ நான் எடுத்தது மட்டும்தான் இந்த சிங்கில் இருக்குது. ஈவினிங் உள்ள வெசல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாருமே போய் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க சாப்பிட்லாம். நிஜமாலுமே இந்த சைடிஷ் வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்களோட டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும். நல்லா இருக்கா?
சாப்பிட்டு முடித்ததும் அடுத்து என்ன வேலைகள்னு பார்த்திங்கன்னா வெஷல் வாஷிங் தான். வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம நீட்டாக கிச்சன் வச்சுட்டு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஷஹருக்கு எந்திரிச்சு நம்ம வேலைகள் பார்க்கும்போது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கையோட இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுறேன். கொஞ்சம் தான் பாத்திரம் அப்படிங்கிறனால நம்ம டிஷ்வாஷரில் லோட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கையோட வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோடய நைட் ரொட்டீன் வீடியோ வந்து மிஸ் பண்ணுறேன்னு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கும் அந்த வேலைகளில் ஒரு சுறுசுறுப்பு தெரியும், கண்டிப்பாக இந்த மாதிரி நைட் ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இடையில வந்து பயங்கர லேசியாக இருந்தேன். உங்களோட கமெண்ட்ஸ் தான் திரும்பியும் என்னை வந்து பூஸ்டப் ஆக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு கம் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பவும் வந்து நம்ம ஆக்டிவாக முன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். பட் இப்போ வந்து நோன்பு நாள் அப்படிங்கிறதுனால நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. நோன்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சர்ப்ரைசிங்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது, நிறைய பிளான் இருக்குது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நீங்கள் உங்களோட செல்லம் டிப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் எல்லாம் ஒரு வழியாக வந்து வாஷ் பண்ணிட்டேன். நான் வெசல்ஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷகீம் வந்து அம்மா இதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ கொண்டு வந்து காமிச்சிட்டு இருந்தான். இந்த சம்மு வந்து என்னால் வந்து சால்வ் பண்ண முடியல, இதை பாருங்களேன் சால்வ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு வேலைகளை வந்து நீட்டாக முடிச்சுட்டு போய் படுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். வீடு நீட்டாக இருந்தாலும் சரி, கிச்சனை வந்து நீட்டாக வச்சுட்டு நம்ம போயிட்டு படுக்கும்போது தூக்கமும் அவ்வளோ சுகமாக வரா மாதிரி இருக்கும். நம்மளே நம்ம கிச்சனை பார்த்து ரசிப்போம். வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது. மார்னிங் வந்து நம்ம ஒரு ப்ளசண்ட்டான மெயின்ட்டோடு நம்ம வந்து நம்மளோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே நான் அப்படி தான் நினைப்பேன். பட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிற நேரம் தான் ஒவ்வொரு விசில்ஸாக வந்து வேணும். அதில் இருக்கிற ஒரு எரிச்சல் இருக்க பாருங்கள், அதையுமே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு காமெடி என்னன்னா, இருக்கட்டும் அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒன்று வரும் பாருங்கள். ஒன்று வந்து ஹப்பி கூப்பிடுவாங்க, இப்போ போட்டு ஏன் உருட்டிக்கிட்டு இருக்க, காலையில் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலையும் நான் தானே பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக வரும். ஸோ அந்த மாதிரி ஃபீலெல்லாம் கடந்து நம்ம பாத்திரங்கள்லாம் விளக்கி முடிச்சுட்டு ஏப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ற ஒரு ஃபீல், ஒரு சுகமான ஃபீல் தான். யாருக்கு வந்து இந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரங்களையும் விளக்கி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம சிங்கை வந்து க்ளீன் பண்ணிட வேண்டியதான். நைட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே வாஷ் பண்ண மாட்டேன். கவுண்டர் டாப்பு ஹேப் எல்லாமே வந்து துடைச்சிட்டு ஜென்டிலாக துடைப்பேன். நைட்டில் வந்து ரொம்ப லிக்யூட் எல்லாமே யூஸ் பண்ணி அப்படிலாம் போட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு கிச்சனையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸோ ரொம்ப ஜென்டிலான ஒரு க்ளீனிங் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஹெவியாக துடைக்க போகிறேன் அப்படின்னாக்கா ஸோ அதுக்கு வந்து பிளான் பண்ணிவிடுவேன். ஈவினிங் டைம் இல்லை லஞ்சு முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து ஹெவியாக க்ளீன் பண்ணுறது இருக்கும். ஸோ ஒரு ஜென்டில் க்ளீனிங் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஈரமான ஒரு டவல் வச்சு ஃபுல் கிச்சனையும் வந்து துடைச்சிடலாம். மைக்ரோ ஃபைபர் டவல் வந்து யூஸ் பண்ணனா ரொம்ப நல்லாயிருக்கும் கிச்சன் க்ளீனிங்க்கு. நான் எப்போதுமே அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபைனலாக நம்ம வந்து தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா சிங்க்கு, அதை வந்து கழுவிட்டு அதோடு நம்ம வந்து ஒர்க்கு வந்து டன் ஆகிடும், நைட் ஒர்க்கு. ஸோ இப்படி தான் என்னோடய நைட் ரொட்டீன் ஒர்க் வந்து இருக்கும். ஃபைனலி நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே போனதுக்கு ரீசன் இது தான். ஃபைனலி நம்ம கழுவி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும்.
விடாப்பிரியான ஸ்டைன் இருந்தாலும் நம்ம வந்து தேய்ச்சி விட்டுட்டு போனதுனால கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா ஊறி அதுவுமே சேர்ந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதனால தான் நான் தேய்ச்சிட்டு அப்படி உடனே கழுவாமல் கவுண்டர் டாப் துடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவி விடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டோட க்ளீனிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ என்னோடய நைட் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கிச்சனோட வேலைகளை முடிச்சுட்டு போய் படுக்கும்போது தான் வந்து நிம்மதி அப்படிங்கிற ஒரு டீம் வந்து நாங்கள். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த டீமில் இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். கிச்சன் வந்து நீட்டாக வச்சுட்டு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அலாதியான சந்தோஷம். அந்த ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நைட்டு ரொட்டீன்ங்கிறதுனால நம்ம வந்து காலையில் பார்த்துக்கலான்னு ஒரு மனசு சொல்லும், இல்லை இப்பயே செஞ்சிடலான்னு இன்னொரு மனசு சொல்லும். இப்பயே செஞ்சிடலான்னு சொல்லக்கூடிய அந்த மனசை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீட்டாக வச்சுட்டு படுத்து பாருங்கள். மார்னிங் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ஆக்டிவாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.